உறுப்பினர்கள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். பலியான தோழர்கள் 41 பேருக்கும் குழந்தைகள் உட்பட அங்கே அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. உயிரிழந்தவர்களுக்கு மட்டும்தான் யார் பவுன்சர் யார் நம்ம தொண்டரணி இங்கே இருக்காங்க, நம்ம கட்சி தொண்டர் வந்திருக்காங்க, அவங்கள அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம கட்சி தொண்டரணி எப்பவுமே கருப்பு உடை உண்டு. இங்கே தொண்டரணி இருக்காங்களா? கரூர்ல இருந்து இருக்காங்களா? தீரனா பவுன்சர் கிடையாது, நம்ம கட்சி தோழர். கட்சி தொண்டரணி விசாரணை வேணாம், சிபிஐ விசாரணை வேணும், தாவேகா எஸ்ஐடி யார் கேட்டது? கோர்ட் அப்பாயின் பண்ணிருக்கு. இல்லை, அவங்க வந்து என்ன கிரவுண்ட்ஸில் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியல. இதை நெரிசல் சாவு அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய நிலையில் அது நெரிசலால் ஏற்பட்ட சாவு இல்லை, புறநிலை தூண்டுதலால் நேர்ந்த சாவுகள் என்று அவர்கள் கருதுவதாக தெரிகிறது. அதனால்தான் இதை திசை திருப்ப பார்க்கிறார்களோ என்ற ஒரு விமர்சனமும் கூடவே எழுந்தது. விடுதலை சிறுத்தைகளும் அந்த விமர்சனத்தை வைத்தோம். நெரிசல் சாவு பிறரால் தூண்டப்பெற்று நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல. தன்னார்வத்தோடு வரக்கூடிய தொண்டர்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் அதிகரிக்கிற போது பல்வேறு சம்பவங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. மகாமக நிகழ்விலே நடந்திருக்கிறது, கும்பமேளா நிகழ்விலே நடந்திருக்கிறது, பெங்களூர் என்று கருதுகிறேன் ஒரு கிரிக்கெட் விழாவின் போது நடந்திருக்கிறது, ஆந்திராவிலே அல்லு அர்ஜுன் திரைப்படம் பார்க்க போன போது அவரை பார்க்க வந்த இடத்துல அது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இதுபோல கூடுதலான மக்கள் ஒரு இடத்திலே திரளுகிற போது அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற போது அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற நெரிசலில் ஏற்படுகிற ஒரு துயரம் இது. அதிலே அவர்கள் வேறு என்ன கோணத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள், சிபிஐ விசாரணையை எதற்காக கோருகிறார்கள் என்று இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க விஜய் வந்து அங்க போனா அவர் வந்து சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன கொலை நடந்திருக்கு, இவர் போனா இவரும் கொலை செய்ய வாய்ப்பு இல்லாத பொல்லாத கதைகளை கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது. கற்பனையாகவும் யூகமாகவும் பல செய்திகளை அவர் பரப்புகிறார். அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் குறியாக இருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன. ஆனால் இன்னும் அண்ணாமலையே தான் தலைவர் என்கிற மனநிலையில் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார். விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்பட இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மக்கள் செல்வாக்கோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவுகிறது, அண்ணாமலை தான் விளக்க வேண்டும். என்ன கோரிக்கை வைக்கிறார்? அது இந்த நெரிசல் சாவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு அனுபவம், ஒரு படிப்பினை. ஆகவே அப்படி அவர் கோரிக்கையை வைப்பதில் ஒன்றும் தவறில்லை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, அமர்வு அதாவது சென்னையில் மதுரையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்கிறப்ப அவங்க எப்படி விசாரிச்சாங்க, அது கேள்வி எழுப்பியிருக்காங்க.
மதுரை உயர்நீதிமன்றத்தில் மதுரையில் டிவிஷன் பெஞ்சில் விசாரணை நடக்கும்போது சிங்கிள் ஜட்ஜ் எப்படி சென்னையில் விசாரிக்கலாம், கரூர் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மதுரைக்கு சார்ந்தது, அதனால் அப்படி கேட்டிருக்காங்க. இல்லை, அண்மை காலமாக இதுபோல் ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி விசாரிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். நீதித்துறையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் எந்த பின்னணியில் நடக்கின்றன, சட்டப்பூர்வமாகத்தான் இவை நிகழ்கின்றனவா என்று தெரியவில்லை. இந்த கேள்விக்கு உரிய நீதிபதிகள் தான் விளக்கம் தர வேண்டும். அவர்கள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில், எந்த சட்ட பின்னணியில் அதை செய்தார்கள் என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும். அதிமுக தாவேகா கூட்டணி ஏற்படும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார். அப்படி அந்த கூட்டணி ஏற்பட்டால் திமுக கூட்டணி கட்சிகளோட வெற்றி வாய்ப்பு ஒரு தேர்தல் எப்படி இருக்கும்? இல்லை, இது வந்து ஒரு யூகமான கேள்வி. அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி. அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் பாஜக, அதிமுக, தாவேக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா, அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தாவேகாவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? இந்த கேள்வி எழுகிற போது அவர்களின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது. அதான், அது ஒரு யூகம் தானே. சந்திச்சாங்கன்னா சொல்லுங்க, சந்திச்ச பிறகு பேசுவோம். வாகனம் மோதினதுல பிஜேபி தலைவர் அவங்க சதி இருக்கிற மாதிரி அண்ணாமலை முந்திரிக்கொட்டைத்தனமாக இதில் வந்து விமர்சனம் செய்தது, எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது. அதாவது இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எங்கள்கிட்ட வந்து சத்தம் போட்டதுக்கு ஆதாரம் இருக்குது. அவரை எஸ்கார்ட் போலீஸ் போய் நீங்கள் ஒதுங்கி போங்கன்னு கேட்குறாங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு. அதன் பிறகு அங்கே இருந்த எங்கள் இயக்கத்தோழர்கள் தம்பி ஒதுங்கி நில்லுங்க, தள்ளி போங்கன்னு சொல்கிறாங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தை நடத்துகிறார், வாக்குவாதம் பண்ணுறாரு. அப்போ வண்டியை வந்து நீ முன்னால் தள்ளிப்போ அப்படின்னு அவரை சேர்த்து தான் தள்ளுறாங்க. ஆனால் அவர் கையை விட்டுறாரு. அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னென்னா, அந்த வண்டி எங்கள் கட்சிக்காரன் வண்டி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் வண்டி. அந்த வண்டியை அவர் 12:30 மணிக்கு எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும், வேணும், கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறாரு. ஆனால் 12:30 மணிக்கு அந்த இடத்துல இருந்து அவர் போகல. 2:30 மணிக்கு நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வராரு அவர். முன்னால் யாருமே இல்லை, எந்த டிராஃபிக்குமே இல்லை. நினச்சிருந்தா ஒரு சரன்னு வேகமாக போயிருக்கலாம், அல்லது இடது பக்கத்தில் நிறைய இடம் இருந்துச்சு, இடது பக்கத்தில் அவர் ஒதுங்கி போயிருக்கலாம். அல்லது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி கொடி யாரோ வராங்க, சரி அவங்க போகட்டும் அப்படின்னு அவர் தள்ளி நின்றுருக்கலாம். ஆனால் காருக்கு முன்னால் வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போதே, ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சா இல்லையான்னு. வண்டி மோதுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்குது, அந்த இடத்துல ஒரு 4-5 ஸ்பீட் பிரேக் இருக்குது. நாங்களும் அப்போ தான் நிகழ்ச்சி முடித்து 2 நிமிஷம் தான் ஆகுது, உடனே ஸ்பீடு இருக்கிறதுக்கான தேவையும் அங்கே இல்லை. அப்போது வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார்? வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்கிறதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது? அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தையிலேருந்து குண்டர்கள்ங்கிறாரு, ரவுடிகள்ங்கிறாரு? அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும். என்னுடைய காருக்கு முன்னால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க. வழக்கமாக என்கிட்ட பேட்டி கேட்பாங்க, அன்றைக்கி என்னன்னு தெரியல, பேட்டி கேட்கல. நான் இறங்கி வந்தவுடனே நான் பாட்டுக்கு என் வண்டியில் ஏறி வந்துட்டேன். நல்லா வேர்த்து இருந்துச்சு, நான் தலையை தோட்டிட்டு தான் இருந்தேன். எதுவும் பின்னால் என்ன நடக்குது, சைடில் என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கல. நல்லா வேர்த்து போச்சு. எனக்கு கொஞ்சம் நேரம் தொடங்கலைனா கூட தலைவலி வந்துடும். அதனால் நான் வந்து அதை தொடச்சிட்டே வந்தேன். திடீர்னு எல்லாம் கும்பல் பண்ணதை தான் நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் கூட இருக்காது, எங்கள் வண்டி அதுக்கப்புறம் மூவ் ஆயிடுச்சு. அந்த தம்பி அந்த பக்கம் ஓடிட்டார். கும்பலில் என்ன நடந்ததுன்னு கூட நான் பார்க்கல. ஏன் இறங்கலை, ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாரு. எனவே முன்னால் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு போயிருக்கு.
அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு போயிருக்கு. சம்பவம் நடந்து 2:34. ஆனால் அந்த வீடியோ வந்து அந்த தனியார் தொலைக்காட்சியில் 2:39க்கு அப்லோட் பண்ணுறாங்க. 5 நிமிஷத்தில் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ எப்படி கிடைச்சிது? அவர் அங்கே வந்து எடுத்தாரா அல்லது அவருக்கு வேறு யாராவது கொடுத்தாங்களா? உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி வந்து தெரியுது? அவர் வந்து அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து குண்டர்கள், அவங்கள கைது பண்ணணும், திருமாவளவனும் அதுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு. அதனால் நாங்கள் விசாரித்து வரணும், பொலிட்டிக்கலாக எங்களுக்குள்ள கனெக்டடு அந்த லிங்கில் விசாரித்து வரணும். இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்குது. இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வரங்க தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ்கிட்ட சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது திட்டமிட்ட ஒன்று. இது குறித்து நான் வந்து முதல்வரை சந்தித்து இது முழுமையாக ஒரு விசாரணை நடத்தணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. நான் முதல்ல இது வந்து ரொம்ப சிம்பிளாக நினச்சேன். ஒன்றும் இல்லை தம்பி, விடுங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்ட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தோழர்கள்லாம் மறியலில் உட்காந்தானோடனே டிசி லைனுக்கு வந்தார். சார் அது ஒன்றும் இல்லை சார், நான் போக சொல்லிட்டேன், நீங்கள் அந்த தம்பியை விட்டுருங்க, அவர் யாருன்னு தெரியாது. இப்போ அவர் வந்து வக்கீல்னு எங்களுக்கு தெரியுமா, அவர் என்ன சாதின்னு தெரியுமா, என்ன மதம் தெரியுமா, என்ன கட்சின்னு தெரியுமா, ஆனால் அவருக்கு நான் யாருன்னு தெரியும். நான் உள்ளே இருக்கிறது தெரியலனா கூட கட்சி கொடி தெரியும். எனக்கு பின்னால் போலீஸ் எஸ்கார்ட் வராங்க, அவங்க சைரன் போட்டு வராங்க. இவ்வளவு தெரிஞ்சும் வண்டி மோதாத போதே ஒருத்தர் அது வண்டிக்கு முன்னால் சென்ட்ரலில் ரோட் சென்ட்ரலில் வண்டியை நிறுத்திட்டு அவர் நோக்கி வந்து அப்பயும் டிரைவர்கிட்ட போல என்கிட்ட நோக்கி வந்தாருங்கிறாங்க. நான் சரியாக அதை கவனிக்கல, நான் தலை தொடச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த விவகாரத்தில் பிஜேபி உடனடியாக ஆர்எஸ்எஸ்காரங்க தான் வேகமாக இறங்கி இதை வேலை செய்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தொடர்புள்ளே சாதி அமைப்புகள் வேகமாக வேலை செய்கிறாங்க. ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த தனியார் தொலைக்காட்சியும் அண்ணாமலையும் காரணமாக இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து எனக்கோ இல்லை எங்கள் கூடியிருந்த தம்பிகளுக்கோ யார் என்ன அவங்களுக்கு என்ன அடையாளங்கிறது தெரியலாம், ஆனால் அவர் என்ன அடையாளம் யாருக்குமே தெரியாது. உடனே இந்த சாதி பார்த்து தான் அவங்க அடித்தாங்க அப்படின்னு ஒரு சாதிக்கு எதிராக எங்களை நிறுத்துறாங்க. நாங்கள் எப்படி ஒரு சாதிக்கு எதிராக செயல்பட முடியும்? அப்போ எங்களை ஒரு சாதிக்கு எதிராக நிறுத்துகிற முயற்சியில் ஏன் வந்து அண்ணாமலை ஈடுபடுறாரு? சமூக பதற்றத்தை உருவாக்குறாரு. அவர் முதல்ல தமிழ்நாடு தலைவர் பதவியிலிருந்து வெளியே போயிட்டது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பிரச்சனையை அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணட்டும். இவர் கருத்து சொல்ல உரிமை இருக்குது, ஆனால் பதற்றத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு புலனாய்வு நடக்காத போது வண்டியில் போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம்? வண்டியில் மோதுனதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுங்கள், நான் மன்னிப்பு கேட்குறேன். எல்லா சேனலும் பண்ணல, சொல்றதை கேளுங்க. ஏன் எல்லா சேனல் மேலே நாங்கள் புகார் கொடுக்கல? எல்லா சேனலும் தானே செய்தி வந்தது, எல்லா சேனல்லையும் செய்தி வந்ததுல, ஏன் வேற சேனல் நான் சொல்லலை? இந்த டிவிக்காக வந்து தொடர்ந்து பல வருஷமா ஒரு சைடு எடுத்து ஒரு அவதூறு பரப்புறதுலையும் வதந்தி பரப்புறதுலையும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறதுலையும் குறியார்த்து செயல்படுறாங்க. நாங்கள் இல்லைன்னு மறுத்தது பிறகும் திரும்ப வந்து மாட்டிக்கொண்ட வீசிக்கான செய்தியை போடுறாங்க. பைக் மோதியது, பைக்கின் மீது திருமாவளவன் கார் மோதியதுன்றாங்க. கார் மோதியதுங்கிறது என்ன செய்தி? அது மோதியதாக தெரிகிறதுன்னு வேணா சொல்லியிருக்கலாம்ல, அப்படி சொல்லப்படுகிறதுன்னு சொல்லலாம்ல, அல்லது அந்த பையன் சொல்றான்னு சொல்லணும்ல. இவங்க எப்படி ஒரு முடிந்த முடிவுக்கு வராங்க, உறுதியான முடிவுக்கு? நடந்த பிறகும் பேசுறப்ப அவர் வாங்கின அடி பத்தாதெல்லாம் சொல்லல, அதெல்லாம் தப்புங்க, அப்படிலாம் சொல்ல கிடையாது. அடிப்பத்தான் சொல்ல, இவங்க 4 தட்டு தட்டினாங்க, அவ்வளோதான். அது வந்து நான் வந்து வீடியோவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், வண்டியில் உட்காந்து நான் பார்க்கல. என் வண்டி நகர்ந்துருச்சு, அந்த மொத்த செகண்ட்ஸே பாருங்க, 30 செகண்ட் 40 செகண்ட் தான் நடந்திருக்கும். சுற்றி சூழ்ந்து நின்றுட்டாங்க வண்டிக்கு முன்னால். அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, நான் உள்ளே உட்காந்துருக்கும்போது. அந்த மாதிரிலாம் நான் வந்து விட்டுட்டு ஒரு ஆள் கிடையாது. பிரச்சனை டக்குன்னு ஸ்பாட்டில் இறங்கிடுவேன் நான். இல்லை அது உரைச்சி போகும், அது வந்து வேற டைமென்ஷன் சொல்கிறாங்க. அதாவது என்ன, ஏங்க ஒரு கட்சி தலைவருடைய ஏங்க அடங்கமருங்கிறதுக்கான முழக்கம் வேறுங்க. அது வந்து நான் கிட்டத்தட்ட 35 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன், அவங்களுக்காக சொல்லலை. ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் வந்து இது மாதிரி ஒடுங்கி கிடக்காதீங்க, கேஸ் போட்டானாக்கா பயப்படாதீங்க, யாராவது வந்து உங்களை மிரட்டாண்டா பயப்படாதீங்கன்னு சொல்கிறதுங்கிறது அது ஒரு அரசியல் முழக்கம். அது யாரும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரானது இல்லை, ஒரு சமூகத்துக்கு எதிரானது கிடையாது. அது உலகம் முழுக்க பொருந்தும், எந்த சமூகத்துக்காக இருந்தாலும் அது பொருந்தும். செங்கல்பட்டில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அவர் வந்து எதுவாக இருந்தால் நான் என்ன சொன்னா, அவங்க யாரும் திட்டமிட்டு அடிக்கல, அவன் முறைக்கிறான், திரும்ப முறைக்கிறான். எஸ்கார்ட் போலீஸ் வந்து சொல்கிறாங்கல்ல, தம்பி ஒதுங்க, என்ன ஒதுங்கிருக்கலாம்ல, அதுக்கு அடுத்து இருக்கிற தம்பிங்கெல்லாம் ஒதுங்க சொல்கிறாங்களா, ஒதுங்கலாம். அப்போ என்ன நோக்கம்? வண்டி மோதி கீழே விழல, இல்லை வண்டி மோதி ஒரு ஏதாவது ஸ்க்ராட்ச் இருக்கா காட்டுங்க, ஒரு டெஸ்ட் எடுங்க. இந்த வண்டி அந்த வண்டி மோதணுங்கிறதுக்கு ஏதாவது பெயிண்ட் ஒட்டிருக்கும்ல. எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடக்காத போது வண்டி மோதிதுன்னு ஏன் சொல்லணும்? அப்போ ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்கல்ல, அந்த டிவி மட்டும்தானே அதை செய்யுது. திரும்ப செய்கிறாங்களா? மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, இவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, ஒரு 3-4 பேர்கிட்ட பேட்டி எடுத்து அது அவங்க வந்து சமூகத்தெல்லாம் பேரை சொல்லி திருமாவளவன் அடிக்க சொன்னாரும் பேட்டி வாங்கி போடுறாங்க. இது உண்மை. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இதுதான் அவங்க ஊடகாரமா? இது உண்மையை திரிக்கிறது தான் ஊடகாரமா? அது ஒரு நேர்மை வேண்டாமா ஊடகத்துக்கு?
ஒன் சைடு எடுத்து செய்வாங்க, அவதூறு பரப்புவாங்க, வதந்தியை பரப்புவாங்க, சமூக பதற்றத்தை பரப்புவாங்க. அதையெல்லாம் ஊடக சங்கங்கள் வந்து அங்கீகரிக்குது. அப்போ நான் ஊடகவியலாளர் பக்கம் நிற்கிறவன் தான். ஊடகவியலாளருக்காக எத்தனை முறை நான் போய் களத்தில் நின்றுருக்கிறேன். நான் என்றைக்கு நிற்பேன், இன்னைக்கு நிற்பேன், நாளைக்கு நிற்பேன், அது வேற விஷயம். ஆனால் ஒன் சைடு எடுத்து வேலை செய்யக்கூடிய ஊடகங்களை நீங்கள் எப்படி வந்து அங்கீகரிக்கிறீங்க? பைக் மோதி இருக்கிறதுக்கு நீங்கள் ஆதாரம் காட்டுங்க. மற்ற சங்கங்களாம் இன்னைக்கு என்ன கண்டிச்சிருக்காங்கல்ல, அந்த சங்கங்கள் எடுத்து இந்த ஃபுட்டேஜ் இருந்தால் எடுத்து காட்டுங்க. உன் கார் வந்து அதில் மோதிச்சு, அதனால தான் அந்த செய்தியை போட்டாங்கன்னு காட்டுங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். பொது இடத்துல நான் மன்னிப்பு கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லைங்க. மக்கள் பாதுகாப்பு போகும். அதிமுக வதந்தி பரப்புனா அதிலே அவர்கள் வேறு என்ன கோணத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள், சிபிஐ விசாரணையை எதற்காக கோருகிறார்கள் என்று இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போ பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே விஜய் வந்து அங்கே போனால் அவர் வந்து கொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன கொலை நடந்திருக்கு, இவர் போனால் இவரையும் கொலை செய்ய வாய்ப்பு இருக்கு. இல்லாத பொல்லாத கதைகளை, கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது. கற்பனையாகவும் யூகமாகவும் பல செய்திகளை அவர் பரப்புகிறார். அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் குறியாக இருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன. ஆனால் இன்னும் அண்ணாமலையே தான் தலைவர் என்கிற மனநிலையில் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார். விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்பட இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மக்கள் செல்வாக்கோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவுகிறது, அண்ணாமலை தான் விளக்க வேண்டும். என்ன கோரிக்கை வைக்கிறார்? அது இந்த நெரிசல் சாவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு அனுபவம், ஒரு படிப்பினை. ஆகவே அப்படி அவர் கோரிக்கையை வைப்பதில் ஒன்றும் தவறில்லை. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, அமர்வு நீதிமன்றம், அதாவது சென்னையில், மதுரையில் வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்கிறப்ப அவங்க விசாரிச்சாங்க, அது கேள்வி எழுப்பியிருக்காங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தில் மதுரையில் டிவிஷன் பெஞ்சில் விசாரணை நடக்கும்போது சிங்கிள் ஜட்ஜ் எப்படி சென்னையில் விசாரிக்கலாம், கரூர் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மதுரைக்கு சார்ந்தது, அதனால் அப்படி கேட்டிருக்காங்க. அண்மை காலமாக இதுபோல் ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி விசாரிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். நீதித்துறையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் எந்த பின்னணியில் நடக்கின்றன, சட்டப்பூர்வமாகத்தான் இவை நிகழ்கின்றனவா என்று தெரியவில்லை. இந்த கேள்விக்கு உரிய நீதிபதிகள் தான் விளக்கம் தர வேண்டும். அவர்கள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில், எந்த சட்ட பின்னணியில் அதை செய்தார்கள் என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும். அதிமுக தாவேகா கூட்டணி ஏற்படுறது ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு சார். அப்படி அந்த கூட்டணி ஏற்பட்டால் திமுக கூட்டணி கட்சிகளோட வெற்றி வாய்ப்பு வருகிற தேர்தலில் எப்படி இருக்கும்? இல்லை, இது வந்து ஒரு யூகமான கேள்வி. அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி. அவர்கள் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி என்று விஜய் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் பாஜக, அதிமுக, தவேக ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா, அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. எனவே அதிமுக தலைமை ஒரு கூட்டணிக்கு கூட நம்பத்தகுந்த அந்த நம்பிக்கையுடைய அல்லது நம்பகத்தன்மையுடைய ஒரு கட்சியா என்ற கேள்வி இயல்பாக எழுகிறது. பாஜகவை கழற்றிவிட்டு அதன் பின்னர் தவேகாவோடு கூட்டணி வைக்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா? இந்த கேள்வி எழுகிற போது அவர்களின் நம்பகத்தன்மையும் கேள்விக்குள்ளாகிறது. அதான் அது ஒரு யூகம் தானே. சந்திச்சாங்கன்னா சொல்லுங்க, சந்திச்ச பிறகு பேசுவோம். இப்போ வாகனம் மோதினதுல பிஜேபியோட தலைவர் இருக்கு, அவங்களோட சதி இருக்கின்ற மாதிரி
அண்ணாமலை முந்திரிக்கொட்டைத்தனமாக இதிலே வந்து விமர்சனம் செய்தது, எங்கள் மீது வழக்கு பதிவு செய்ய சொன்னது உள்நோக்கம் கொண்டது. அதாவது வண்டி இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அவர் வந்து இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எங்கள்கிட்ட வந்து சத்தம் போட்டதுக்கு ஆதாரம் இருக்குது. அவரை எஸ்கார்ட் போலீஸ் போய் நீங்கள் ஒதுங்கி போங்கன்னு கேட்குறாங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு. அதன் பிறகு அங்கே இருந்த எங்கள் இயக்கத்தோழர்கள் தம்பி ஒதுங்கி நில்லுங்க, தள்ளி போங்கன்னு சொல்கிறாங்க, அவர் போக மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துல நின்று வீம்புக்கான ஒரு விவாதத்தை நடத்துகிறார், வாக்குவாதம் பண்ணுறாரு. அப்போ வண்டியை வந்து நீ முன்னால் தள்ளிப்போ அப்படின்னு அவரை சேர்த்து தான் தள்ளுறாங்க. ஆனால் அவர் கையை விட்டுறாரு வண்டி. அந்த வண்டி இன்னொரு உண்மை என்னென்னா, அந்த வண்டி எங்கள் கட்சிக்காரன் வண்டி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு தம்பியின் வண்டி. அந்த வண்டியை அவர் 12:30 மணிக்கு எனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போகணும் வேணும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்கிறாரு. ஆனால் 12:30 மணிக்கு அந்த இடத்துல இருந்து அவர் போகல. 2:30 மணிக்கு நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது தான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வராரு அவர். முன்னால் யாருமே இல்லை, எந்த டிராஃபிக்குமே இல்லை. நினச்சிருந்தா ஒரு சரன்னு வேகமாக போயிருக்கலாம். அல்லது இடது பக்கத்தில் நிறைய இடம் இருந்துச்சு, இடது பக்கத்தில் ஒரு ஒதுங்கி போயிருக்கலாம். அல்லது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி கொடி யாரோ வராங்க, சரி அவங்க போட்டோம் அப்படின்னு அவர் தள்ளி நின்றுருக்கலாம். ஆனால் காருக்கு முன்னால் வந்து வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போதே, ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சா இல்லையான்னு. வண்டி மோதுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்குது, அந்த இடத்துல ஒரு 4-5 ஸ்பீட் பிரேக் இருக்குது. நாங்களும் அப்போ தான் நிகழ்ச்சி முடிச்சு 2 நிமிஷம் தான் ஆகுது, உடனே ஸ்பீடு இருக்கிறதுக்கான தேவையும் அங்கே இல்லை. அப்போது வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார்? வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்கிறதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது? அவர் ஏன் முந்திக்கிட்டு வந்து விடுதலை சிறுத்தையிலேருந்து குண்டர்கள்ங்கிறாரு, ரவுடிகள்ங்கிறாரு? அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த வீடியோவை வெளியிடுவதற்கு என்னுடைய காருக்கு முன்னால் இருந்த ஒருவர் தான் எடுத்திருக்க முடியும். என்னுடைய காருக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இடத்துல தான் எல்லாருமே இருந்தாங்க. வழக்கமாக என்கிட்ட பேட்டி கேட்பாங்க, அந்த என்னன்னு தெரியல, பேட்டி கேட்கல. நான் இறங்கி வந்தவொடனே நான் பாட்டுக்கு என் வண்டியில் ஏறி வந்துட்டேன். நல்லா வேர்த்து இருந்துச்சு, நான் தலையை தோட்டிட்டு தான் இருந்தேன். எதுவும் பின்னால் என்ன நடக்குது, சைடில் என்ன நடக்குதுன்னா நான் பார்க்கல. நல்லா வேர்த்து போச்சு. எனக்கு கொஞ்சம் நேரம் தொடக்கலனா கூட தலைவலி வந்துடும். அதனால் நான் வந்து அதை தொடச்சிட்டே வந்தேன். திடீர்னு எல்லாம் கும்பல் கொண்டே தான் நான் பார்க்குறேன். ஒரு நிமிஷம் கூட இருக்காது, எங்கள் வண்டி அதுக்கப்புறம் மூவ் ஆயிடுச்சு. அந்த தம்பி அந்த பக்கம் ஓடிட்டார். கும்பலில் என்ன நடந்ததுன்னு கூட நான் பார்க்கல. ஏன் இறங்கலை, ஏன் தடுக்கலை அப்படிங்கிற கேள்வி தான் அவர் எழுப்புறாரு. எனவே முன்னால் வந்து ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ உடனடியாக வந்து அண்ணாமலைக்கு இதுக்கு பின்னால் இருக்குது. இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வரேங்க தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ்கிட்ட சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது திட்டமிட்ட ஒன்று. இது குறித்து நான் வந்து முதல்வரை சந்தித்து இது முழுமையாக ஒரு விசாரணை நடத்தணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா இது என்னுடைய பாதுகாப்போடு தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்குது. நான் முதல்ல இது வந்து ரொம்ப சிம்பிளாக நினச்சேன். ஒன்றும் இல்லை தம்பி, விடுங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்ட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தோழர்கள்லாம் மறியலில் உட்காந்தானோடனே டிசி லைனுக்கு வந்தார். சார் அது ஒன்றும் இல்லை சார், நான் போக சொல்லிட்டேன், நீங்கள் அந்த தம்பியை விட்டுருங்க, அவர் யாருன்னு தெரியாது. இப்போ அவர் வந்து வக்கீல்னு எங்களுக்கு தெரியுமா, அவர் என்ன சாதின்னு தெரியுமா, என்ன மதம் தெரியுமா, என்ன கட்சின்னு தெரியுமா, ஆனால் அவருக்கு நான் யாருன்னு தெரியும். நான் உள்ளே இருக்கிறது தெரியலனா கூட கட்சி கொடி தெரியும். எனக்கு பின்னால் போலீஸ் எஸ்கார்ட் வராங்க, அவங்க சைரன் போட்டு வராங்க. இவ்வளவு தெரிஞ்சும் வண்டி மோதாத போதே ஒருத்தர் வந்து வண்டிக்கு முன்னால் சென்ட்ரலில், ரோட் சென்ட்ரலில் வண்டியை நிறுத்திட்டு அவர் நோக்கி வந்து அப்பயும் டிரைவர்கிட்ட போகல, என்கிட்ட நோக்கி வந்தாருங்கிறாங்க. நான் சரியாக அதை கவனிக்கல. நான் தலை தொடச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த விவகாரத்தில் பிஜேபி உடனடியாக ஆர்எஸ்எஸ்காரங்க தான் வேகமாக இறங்கி வேலை செய்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தொடர்புடைய சாதி அமைப்புகள் வேகமாக வேலை செய்கிறாங்க. ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த தனியார் தொலைக்காட்சியும் அண்ணாமலையும் காரணமாக இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து எனக்கோ இல்லை கூடியிருந்த தம்பிகளுக்கோ யார் என்ன அவங்களுக்கு என்ன அடையாளங்கிறது தெரியலாம், ஆனால் அவர் என்ன அடையாளம் யாருக்குமே தெரியாது. உடனே இந்த சாதி பார்த்து தான் அவங்க அடித்தாங்க அப்படின்னு ஒரு சாதிக்கு எதிராக எங்களை நிறுத்துறாங்க. நாங்கள் எப்படி ஒரு சாதிக்கு எதிராக செயல்பட முடியும்? அப்போ எங்களை ஒரு சாதிக்கு எதிராக நிறுத்துகிற முயற்சியில் ஏன் வந்து அண்ணாமலை ஈடுபடுறாரு? சமூக பதற்றத்தை உருவாக்குறாரு. அவர் முதல்ல தமிழ்நாடு தலைவர் பதவியிலிருந்து வெளியே போயிட்டது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பிரச்சனையை அவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணட்டும். இவர் கருத்து சொல்ல உரிமை இருக்குது, ஆனால் பதற்றத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு புலனாய்வு நடக்காத போது வண்டியில் போய் மோதுனதுங்கிறது என்ன ஆதாரம்? வண்டியில் மோதுனதுங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லுங்கள், நான் மன்னிப்பு கேட்குறேன். எல்லா சேனலுமே உடனே லைவ் பண்ணுறாங்க.
எல்லா சேனலும் பண்ணல. சொல்றதை கேளுங்க. ஏன் எல்லா சேனல் மேலே நாங்கள் புகார் கொடுக்கல? எல்லா சேனலும் தானே செய்தி வந்தது. எல்லா சேனல்லையும் செய்தி வந்ததுல ஏன் வேற சேனல் நான் சொல்லலை? இந்த டிவிக்காக வந்து தொடர்ந்து பல வருஷமா ஒரு சைடு எடுத்து ஒரு அவதூறு பரப்புறதுலையும் வதந்தி பரப்புறதுலையும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துறதுலையும் குறியார்த்து செயல்படுறாங்க. நாங்கள் இல்லைன்னு மறுத்தது பிறகும் திரும்ப வந்து மாட்டிக்கொண்ட வீசிக்கான செய்தியை போடுறாங்க. பைக் மோதியது, பைக்கின் மீது திருமாவளவன் கார் மோதியதுன்றாங்க. கார் மோதியதுங்கிறது என்ன செய்தி? அது மோதியதாக தெரிகிறதுன்னு வேணா சொல்லியிருக்கலாம்ல, அப்படி சொல்லப்படுகிறதுன்னு சொல்லலாம்ல, அல்லது அந்த பையன் சொல்றான்னு சொல்லணும்ல. இவங்க எப்படி ஒரு முடிந்த முடிவுக்கு வராங்க, உறுதியான முடிவுக்கு? நடந்த பிறகும் நீங்க பேசுறப்ப அவர் வாங்கின அடி பத்தாது, அடி பத்தாதுலாம் சொல்லலை, அதெல்லாம் தப்புங்க, அப்படிலாம் சொல்ல கிடையாது. அடி பத்தான்னு சொல்ல, 4 தட்டு தட்டினாங்க அவ்வளோதான். அது வந்து நான் வந்து வீடியோவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், வண்டியில் உட்காந்து நான் பார்க்கல. என் வண்டி நகர்ந்துருச்சு, அந்த மொத்த செகண்ட்ஸே பாருங்க, 30 செகண்ட் 40 செகண்ட் தான் நடந்திருக்கும். சுற்றி சூழ்ந்து நின்றுட்டாங்க வண்டிக்கு முன்னால். அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது நான் உள்ளே உட்காந்துருக்கும்போது. அந்த மாதிரிலாம் நான் வந்து விட்டுட்டு ஒரு ஆள் கிடையாது. பிரச்சனை டக்குன்னு ஸ்பாட்டில் இறங்கிடுவேன் நான். இல்லை அது உரைச்சி போகும். அது வந்து வேற டைமென்ஷன் சொல்கிறாங்க. அதாவது என்ன, ஏங்க ஒரு கட்சி தலைவருடைய ஏங்க அடங்கமருங்கிறதுக்கான முழக்கம் வேறுங்க. அது வந்து நான் கிட்டத்தட்ட 35 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களுக்காக சொல்லலை. ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் வந்து இது மாதிரி ஒடுங்கி கிடக்காதீங்க, கேஸ் போட்டானாக்கா பயப்படாதீங்க, யாராவது வந்து உங்களை மிரட்டாண்டா பயப்படாதீங்கன்னு சொல்கிறதுங்கிறது அது ஒரு அரசியல் முழக்கம். அது யாரும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரானது இல்லை, ஒரு சமூகத்துக்கு எதிரானது கிடையாது. அது உலகம் முழுக்க பொருந்தும், எந்த சமூகத்துக்காக இருந்தாலும் அது பொருந்தும். செங்கல்பட்டில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அவர் வந்து எதுவாக இருந்தால் நான் என்ன சொன்னேன்னா, அவங்க யாரும் திட்டமிட்டு அடிக்கல, அவன் முறைக்கிறான், திரும்ப முறைக்கிறான். எஸ்கார்ட் போலீஸ் வந்து சொல்கிறாங்கல்ல, தம்பி ஒதுங்க, என்ன ஒதுங்கி இருக்கலாம்ல, அதுக்கு அடுத்து இருக்கிற தம்பிங்கெல்லாம் ஒதுங்குன்னு சொல்கிறாங்களா, ஒதுங்கலாம். அப்போ என்ன நோக்கம்? வண்டி மோதி கீழே விழல, இல்லை வண்டி மோதி ஒரு ஏதாவது ஸ்க்ராட்ச் இருக்கா காட்டுங்க, ஒரு டெஸ்ட் எடுங்க. இந்த வண்டி அந்த வண்டி மோதணுங்கிறதுக்கு ஏதாவது பெயிண்ட் ஒட்டிருக்கும்ல. எந்த இன்வெஸ்டிகேஷனும் நடக்காத போது வண்டி மோதிதுன்னு ஏன் சொல்லணும்? அப்போ ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சிக்கிறாங்கல்ல, அந்த டிவி மட்டும்தானே அதை செய்யுது. திரும்ப செய்கிறாங்களே, மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, இவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது, ஒரு 3-4 பேர்கிட்ட பேட்டி எடுத்து அது அவங்க வந்து சமூகத்தெல்லாம் பேரை சொல்லி திருமாவளவன் அடிக்க சொன்னாரும் பேட்டி வாங்கி போடுறாங்க. இது உண்மை. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இதுதான் அவங்க ஊடகாரமா? இது உண்மையை திரிக்கிறது தான் ஊடகாரமா? அது ஒரு நேர்மை வேண்டாமா ஊடகத்துக்கு? ஒன் சைடு எடுத்து செய்வாங்க, அவதூறு பரப்புவாங்க, வதந்தியை பரப்புவாங்க. ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இதுபோல கூடுதலான மக்கள் ஒரு இடத்திலே திரளுகிற போது, அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிற போது அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற நெரிசலில் ஏற்படுகிற ஒரு துயரம் இது. அதிலே அவர்கள் வேறு என்ன கோணத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறார்கள், சிபிஐ விசாரணையை எதற்காக கோருகிறார்கள் என்று இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க விஜய் வந்து அங்க போனா அவர் வந்து சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன கொலை நடந்திருக்கு, இவர் போனா இவரையும் கொலை செய்ய வாய்ப்பு இல்லாத பொல்லாத கதைகளை, கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது. கற்பனையாகவும் யூகமாகவும் பல செய்திகளை அவர் பரப்புகிறார்.